கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாவதாக. வேதத்திலே சத்தியம் என்று, அதாவது சத்திய வசனம், சத்திய வார்த்தை, வேத சத்தியம் என்று நாம் பிரசங்கத்தில் கேட்டிருப்போம், வசனங்களில் வாசித்திருப்போம். இந்த சத்தியம் என்கிறத, அதாவது வசனமே சத்தியம் என்று வசனம் இருக்கிறது, அன்புதான் சத்தியம் என்று இருக்கிறது. பொதுவாக இந்த நாளில் ஆண்டவரை முழுசாக அறியாமல் அல்லது முழு வசனத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு பூரணம் நிலையில் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், புறஜாதிகளாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், எல்லாரும் சொல்வது இயேசு கிறிஸ்து அன்பை போதித்தார் என்று சொல்லுவார், அன்பை தான் முக்கியப்படுத்தினார்கள் என்று சொல்லுவார். அது உண்மைதான். ஆனால் பார்த்திங்கன்னா அதனுடைய முழு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்கிறது ஒரு வசனம், அதாவது உன்னை போல பிறனை நேசி அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் தேவனை முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவரை அன்பு கூறணும் என்று சொல்லிட்டு அதுக்கு இணையான வசனம் தான் இந்த வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில், அதாவது உன்னை போல பிறனை நேசிங்கிறது. அப்போ ரெண்டும் வெவ்வேறு தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிறனை நேசிக்கும் போது நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்பது ஒரு உண்மையாக இருந்தாலும் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அப்போ தேவனை உண்மை அன்பு கூறுகிறது இன்னொன்று. அது என்னது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் அங்கீகரிப்பது, அவருடைய உபதேசத்தின்படி நம்ம நடப்பது. அப்போ இன்னொருத்தரை நேசிச்சிட்டோன்னா முழு உபதேசம் உள்ளே வந்துடுமா என்று சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது. எல்லாரும் நேசிப்பாங்க, எல்லாரும் உதவி செய்வாங்க, எல்லாரும் அன்பு கூர்ந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறது என்பது இன்னொரு வார்த்தையில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் அவர் சொன்ன உபதேசத்தின்படி நிலைத்திருப்பது. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஆத்மா உண்மையாக ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தால் மேற்கண்ட 5, 6 அதிகாரத்தில், 6, 7 அதிகாரத்தில் உள்ள வசனங்களின்படி நடப்பவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு சமானமானவர்கள், அவர்களை அசைக்க முடியாது என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த மத்தேயு 5ஆம், 6ஆம், 7ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் முதல்ல தியானித்து புரிந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பரிசுத்தாவினுடைய உதவியோடு அபியாசப்படுத்தினால் நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரை